சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பார்வதி விஜயா கிட்ட பேசும்போது, விஜயா நீ தான் மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, அதனால தான் மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு அப்படியே நம்புகிற. ஆனால் எனக்கு என்னவோ மனோஜ் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பவே முடியல. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ரோகிணி பொய் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ரோகிணி உங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்காங்க. இனியாவது ரோகிணியை நீ புரிஞ்சுக்கலாமே, ரோகிணியை உன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கலாமே. அப்போ தான் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். விஜயா நீ தான் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் நான் ரோகிணியை பற்றி பேசினாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எதுக்கு உன்னுடைய வீட்டுக்கு என்னை வர சொன்னேன்? உன்னை பார்த்து பேசலான்னு நினச்சேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட நான் பேசுகிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. சரி நான் கிளம்புறேன் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி நீயும் இப்படி பேசுகிற? அப்படியே ரோகிணி உண்மையை சொன்னாலும் என்னால் ரோகிணியை எப்படி மருமகளாக ஏற்றுக்க முடியும்? ரோகிணி எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, எங்கள் எல்லாரையும் எவ்வளோ ஏமாத்தியிருக்கா. ரோகிணி உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ரோகிணி என் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் ரோகிணிக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். மீனா முத்து யார் பேச்சும் நான் கேட்டதே இல்லை. ஆனால் ரோகிணி என்ன சொன்னாலும் சரியாக இருக்கணும், ரோகிணிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். ஆனால் ரோகிணி என்னை ஏமாத்திட்டாலே. அப்படி இருக்கும்போது எப்படி இனி நான் ரோகிணியை நம்ப முடியும் அப்படின்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என் பையனும் என் மருமகளும் இப்போ வரைக்கும் என்னை பார்க்குறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அவங்க என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீயும் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு உண்மையாகவே யோசிச்சேன்னா கண்டிப்பாக ரோகிணியை நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே நான் பேச ஒன்றுமே இல்லை. அப்படியே பேசினாலும் நீ கண்டிப்பாக என் பேச்சை கேட்க மாட்டேன்னு மட்டும் தெளிவாக புரியுது. நான் சொல்ல வந்தது சொல்லிட்டேன். சரி விஜயா நான் கிளம்புறேன். என் வீட்டில் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீயாவது என் பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சேன் பார்வதி. நீயும் இப்படி பேசுகிறியே. மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கணும். அப்போ தான் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். மனோஜுக்கு உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி நான் தான் இப்போ என்ன செய்யன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜயா என்ன விஜயா ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? நான் சொல்கிறத கேளு, பொறுமையாக யோசிச்சு பாரு. நீயே உண்மையை புரிஞ்சுப்ப. ஆனால் மனோஜை மட்டும் நம்பாத விஜயா. ரோகிணி மட்டும் இல்லை, மனோஜும் நிறைய பொய் சொல்லியிருக்கான். இந்த உண்மை உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது மனோஜுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற? நீ யோசிச்சு பாரு. அப்போ தான் உனக்கு உண்மை என்னன்னு புரியும். சரி விஜயா நான் கிளம்புறேன். நீ ரொம்ப மனசு வேதனைப்படுற. ஆறுதலாக பேசலான்னு நினச்சா நீ என் பேச்சை கேட்கவும் மாட்டிக்கிற அப்படின்னு பார்வதி விஜயாவுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என் ஃப்ரெண்டு பார்வதி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜை நம்பவே மாட்டோன்னு சொன்னாலும் பார்வதியும் அதே மாதிரி தான் பேசுகிறா. நான் மட்டும்தான் மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். டாக்டர் சொன்ன மாதிரியே நீ உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும். சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இப்போ உடனே இந்த ஏற்பாடெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையேன்னு கேட்குறாங்க மீனா. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் நீ கவலைப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உதவி செஞ்சுருக்கீங்க. ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு மீனா மறுபடியும் முத்துக்கிட்ட இப்படி பேசும்போது, பரவாயில்ல மீனா, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். உனக்காக நான் கோயிலில் போய் வேண்டிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறேன், உதவி செய்ய போகிறேன். அதனால் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. நீ கவலைப்படாமல் நிம்மதியாக ரெஸ்ட் எடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, என்ன புதுசாக முத்து மீனாவை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறான், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து மீனா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா? எப்பயுமே மீனா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அத்தை, நான் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன், அதனால தான் என் வீட்டுக்காரர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. போதும் போதும், நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், கிச்சனில் இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மீனாவை நாம தானே பார்த்துக்கணும். மீனா நம்ம வீட்டு மருமக. மீனா உங்ககிட்ட பொய் சொல்லலை, நம்மளை ஏமாத்தலை. அப்படி இருக்கும்போது மீனா பொறுப்பாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறா. அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் மீனாவை பார்த்துக்கணும்ல. ஆனால் நீங்கள் மட்டும் மீனாவை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரம் மீனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட தான் கேட்கணுமா அப்படின்னு முத்து கேள்வி கேட்குறாரு.
மீனா இப்ப எதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? எப்பயுமே பூக்கடையில இருந்து வந்த உடனே வீட்ல இருக்க வேலைய செய்ய ஆரம்பிச்சுருவா. இன்னைக்கு என்ன முத்து, புதுசா மீனா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். மீனாவ நீங்க தான் சரியா பாத்துக்க மாட்டிக்கிறீங்க. நானாவது மீனாவ பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, மீனாவ பாத்துக்கிறதுக்கு நீ இருக்கும்போது, நான் எதுக்காக மீனாவ கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கருந்து கிளம்புறாங்க. பரவால்ல. எனக்காக விஜயாத்த கிட்ட நீங்க சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இதெல்லாம் விஜயாத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்புறம் விஜயாத்த தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. நீங்க அமைதியா உங்க வேலைய பாருங்க. நான் சீக்கிரமா கிச்சன்ல இருக்க வேலைய முடிச்சுட்டு, நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். போதுமா? அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சந்தோஷமா பேசுறாங்க. பரவால்ல மீனா. நீ இப்படி சந்தோஷமா பேசும்போது தான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. என் அம்மா உன்ன பத்தி இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா எவ்ளோ தேவையில்லாம பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த உண்மை இப்ப வீட்ல உள்ள யாருக்குமே தெரிய வேண்டாம். நீ தான் மீனா கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எப்பயும் போல வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்றாங்க. ஆனா விஜயா யோசிக்கிறாங்க. என்னாச்சு? மீனாவுக்காக முத்து ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்றா? மீனா எப்பயுமே வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காம வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையும் பார்த்துப்பாளே! ஆனா இப்ப என்ன? முத்து இப்படிலாம் பேசிட்டு கிளம்புறான்? ஒண்ணுமே புரியல. அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் முத்துவும், மீனாவும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறாங்க. ஆனா மனோஜோட வாழ்க்கைய நினைச்சா என்ன செய்யன்னு யோசிக்கும்போது, மனோஜுக்கு இவ்ளோ பிரச்சனை வருதேன்னு இதெல்லாம் நினைச்சு என்னால தாங்கிக்கவே முடியல. யாருமே மனோஜோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டிக்கிறாங்க. என் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டிக்கிறாங்க. ரோகிணி மட்டும் மனோஜ புரிஞ்சுகிட்டு, இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடுத்தா, அதுக்கப்புறம் மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மனோஜ பத்தி யோசிக்கிறாங்க விஜயா. ரோகிணி வித்யா கிட்ட பேசும்போது, "மனோஜ் என் வீட்டுக்கு வந்தாரு. ஆனா என்கிட்ட பேசுறதுக்காக வரல. எனக்கு தர வேண்டிய பணத்த குடுத்துட்டு போறதுக்காக வந்தாரு." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அப்ப மனோஜ் உனக்கு தர வேண்டிய பணத்த குடுத்துட்டாரா? மனோஜ் உன்ன புரிஞ்சுக்கிட்டாரான்னு?" வித்யா வந்து கேட்குறாங்க. "இல்ல வித்யா. எப்படி மனோஜ் என்ன புரிஞ்சுப்பாரு? இப்பவும் விஜயா அத்த பேச்ச தான் கேட்டுட்டு இருக்காரு. இனி பேசாம நீ என் வாழ்க்கையில தலையிடாத. நீ வந்து இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடுத்துருன்னு" சொன்னாரு. ஆனா என் குழந்தைக்காகவும், எனக்காகவும் கண்டிப்பா அந்த பேப்பர்ல இனி கையெழுத்து போட்டு குடுக்கவே மாட்டேன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் வித்யா. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? மனோஜ் எப்ப என்ன புரிஞ்சுக்க போறாரு? எப்ப என்ன நம்பி எங்க வீட்டுக்கு வரப்போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா விஜயா பேச்ச கேட்டுட்டு இருந்தா கண்டிப்பா மனோஜ் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாரு. என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது, "மனோஜ் ஏற்கனவே உனக்கு சப்போர்ட் பண்ணாம தான் இருந்தாரு ரோகிணி. நீயும் அவங்க வீட்ல இருக்கும்போது, நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மனோஜ் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே இல்ல. உனக்காக எதுவுமே பேசல. அமைதியா தான் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது, நீ எதுக்காக மனோஜ நம்புற? ஆனா, எப்படியோ உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு. நீ சொன்ன மாதிரியே வெளியூருக்கு போறியான்னு கேட்கும்போது, எப்படி இனி வெளியூருக்கு போக முடியும்? நான் இங்கேயே தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க ரோகிணி. அப்ப உன்கிட்ட இருக்கிற பணத்த வச்சு, நீயும் புதுசா பார்லர் ஆரம்பிக்கலாமே! இந்த பிசினஸ நீ ஆரம்பிச்சேன்னா, கண்டிப்பா உன்னால நல்லா சம்பாதிக்க முடியும். நல்லபடியா முன்னேற முடியும். நீ எதுக்காக இன்னும் யோசனை பண்ற அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இப்ப நான் மாசமா இருக்கிறதுனால சரியா சாப்பிட முடியல. சரியா ரெஸ்ட் எடுக்க முடியல. ரொம்ப முடியாம இருக்கேன். அதனால தான் இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரியே நானும் புதுசா பார்லர் ஆரம்பிப்பேன். நானும் பெரிய பார்லருக்கு ஓனரா இருப்பேன். அப்ப என்ன பத்தி விஜயாவும், மனோஜும் புரிஞ்சுப்பாங்க. அப்பவாது மனோஜ் என்ன புரிஞ்சுகிட்டு என்ன தேடி வந்து என்ன ஏத்துக்கிட்டாருன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பணத்த நீ தான் கவனமா பார்த்துக்கணும். இனி மனோஜ நம்புறத விட, உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கிறதுக்கு நீயே புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். எப்படியும் விஜயா வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ண மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனப்பாங்க. அதே மாதிரி நீ சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா, விஜயா மனசு மாற நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உன்னையும் புரிஞ்சுப்பாங்க, உன்னுடைய குழந்தையவும் புரிஞ்சுப்பாங்க. நீ மனோஜோட வாரிசு சுமந்துட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப வரைக்கும் விஜயா வீட்ல இருக்க யாருமே உன்ன பார்க்க வரல, உன்கிட்ட பேசாம இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருமே உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ரோகிணி. நீ தான் இனி கவனமா இருக்கணும் அப்படின்னு வித்யா பேசிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, "எனக்கு எல்லாமே புரியுது வித்யா. நான் சீக்கிரமாவே நீ சொன்ன மாதிரி புது பிசினஸ் ஆரம்பிக்க தான் போறேன். கண்டிப்பா மனோஜ் என்ன புரிஞ்சுக்க தான் போறாரு." அப்படின்னு ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா சொல்றாங்க, "நீ எப்படியும் இனி வெளியூருக்கு போக போறது இல்ல. அதனால இங்க தானே இருக்க போற. பேசாம கொஞ்சம் கொஞ்சமா மனோஜ் கிட்ட பேசி நீ தான் புரிய வைக்கணும். மனோஜ் சீக்கிரமாவே உன்ன புரிஞ்சுகிட்டு உன்ன நல்லபடியா பார்த்துக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் கிளம்புறேன். நீ மனோஜ் கிட்ட பேசி பாரு ரோகிணி." அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ரோகிணி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
ரோகிணி யோசிக்கிறாங்க. வித்யா சொல்றது எல்லாமே சரிதான். நம்ம மனோஜ் கிட்ட பேசினாதான் மனோஜ் நம்மள புரிஞ்சுப்பாரு. இனியும் பொறுமையா இருக்கக்கூடாது. மனோஜை பார்த்து பேசிட்டு வரலாம். இனி நான் கண்டிப்பா மனோஜோட கடைக்கு போவேன். விஜயாத்த பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். மனோஜோட கடைக்கு ரோகிணி வரவே கூடாதுன்னு விஜயாத்த சொன்னாலும் விஜயாத்த பேச்ச நான் கேட்க போறதே கிடையாது. அப்படின்னு ரோகிணி மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக மனோஜோட கடைக்கு கிளம்பி வராங்க. இங்க எப்பயும் போல மனோஜ் தன்னுடைய வேலையை செய்றாரு. அந்த சமயம் அங்க வந்த பிஏ ஜீவா, ரோகிணி மேடம் வராங்களே அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்லும்போது, என்னது ரோகிணி வராளா? ரோகிணி கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேனே, ரோகிணி எதுக்கு என்ன பார்க்கறதுக்காக கடைக்கு வரா? அப்படின்னு மனோஜ் ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது, சரி நான் பேசிக்கிறேன். நீங்க கடையில இருக்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ரோகிணி ரொம்ப சந்தோஷமா மனோஜ்க்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆனா மனோஜ் ரொம்ப அமைதியா, என்ன ரோகிணி? எதுக்கு இங்க வந்திருக்க? அப்படின்னு கேட்கும்போது, என்ன மனோஜ்? நான் உன்னை பார்க்க தானே வரணும். நான் மாசமா இருக்கேன். நீ என்னை பார்க்க வரமாட்டிக்கிற. எனக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ வாங்கி கொடுக்கணும். என்னை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம, நான் உன்னுடைய வாரிசு சுமந்துட்டுருக்கேன். நீ என்ன சந்தோஷமா பார்த்துக்கிட்டா தானே, உங்க வீட்டுக்கு நான் சீக்கிரமா மருமகளா வர முடியும். நீ தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. நானும் அப்படியே இருக்க முடியாதுல்ல. அதான் உன்கிட்ட பேசலாமேன்னு வந்தேன். இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் தான். அது மட்டும் இல்லாம, நான் உங்க வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கேன். எப்படியும் இந்த உண்மை தெரிஞ்சதால எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ இப்ப வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் எல்லாம் வாங்கி குடுத்துருக்க மாட்ட. நீ இந்த ஸ்வீட் எல்லாம் உங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் குடு. அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லும்போது, ரோகிணி என்ன பேசிட்டு இருக்க? என் அம்மா இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? ஏற்கனவே உன் மேல என் அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. நீ தான் இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கி குடுத்தேன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க என்கிட்டயும் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் என்கிட்டயும் பிரச்சனை செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே என்ன செய்றதுன்னு யோசிக்கிறேன். இப்ப நீ வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு தர வேண்டிய பணத்த நான் குடுத்துட்டேன். அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட பேசுறதுக்காக கடைக்கு வந்திருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எனக்கு இந்த ஸ்வீட் எல்லாம் வேண்டாம். நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக தான் மனோஜ் இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம, நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீயும் என் கூட வரணும். உன்னுடைய வாரிச நான் சுமந்துட்டு இருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம, உன்னுடைய வேலை தான் முக்கியம்னு கடையில இருக்க வேலைய பார்க்குற. அது மட்டும் இல்லாம, நீ நாளைக்கு கண்டிப்பா என் கூட வரணும். இத சொல்லிட்டு போறதுக்காக தான் வரேன். என்ன பத்தி கொஞ்சமாவது நீ யோசிக்கணும்ல. அப்பதான் சீக்கிரமா நீ என்ன புரிஞ்சுப்ப. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீயும் தெரிஞ்சுக்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி என்ன சொல்ற? நீ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறியா? நானும் வரணுமா? அதெல்லாம் என்னால வர முடியாது. என் அம்மாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏற்கனவே முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதெல்லாம் தெரிய வந்தா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கமே நான் போ முடியாது. என் அம்மா என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. சீக்கிரமாவே எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உன்னை பார்த்துக்கணும்? எதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே. முதல்ல நீ கிளம்பு. நான் உன்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கேன்னு என் அம்மாவுக்கு தெரிஞ்சா உடனே என் அம்மா இங்கே கிளம்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே விஜயாத்த வந்தாலும் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்ன இருந்தாலும் உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. நான் உங்க வீட்டு மருமக தான். அது மட்டும் இல்ல, நான் இப்போ உங்க வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கேன். என்கிட்ட விஜயாத்த கேள்வி கேட்டாங்கன்னா விஜயாத்தைக்கு சரியான பதில் கொடுப்பேன். அது மட்டும் இல்ல மனோஜ், நீ கொடுத்த பணத்தை வச்சு நான் புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ தான் வெளியூருக்கு போறேன்னு சொன்னியே, நீ அங்கே போகலையா? உன் ஃப்ரெண்டு உனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறாங்கன்னு சொன்ன, நீ அங்கே போயிடுவேன்னு நினச்சேன். நீ அப்போ இங்கே தான் இருக்க போறியான்னு பதட்டமா கேட்குறாரு மனோஜ். என்ன மனோஜ், நான் இங்கே தான் இருக்க போறேன்னு இதை கேட்டுட்டு சந்தோஷப்படுவேன்னு நினச்சா, நான் இன்னும் வெளியூருக்கு போகலையான்னு பேரதிர்ச்சியோட கேட்குறேன். அப்போ நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் நீ எப்படியாவது இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவ. நீ மனசு மாறினாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி பேசுறியே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மனோஜ் பேசும்போது, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க மனோஜ். கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பாரு. அப்போ நீ என்னை புரிஞ்சுப்ப. உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், உனக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போது, போதும் ரோகிணி, இதுக்கு மேலே நீ பேசவே வேண்டாம். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உனக்காக என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. நீ வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா. ஆனால் என்னால் இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது. இந்த குழந்தைய ஏற்றுக்கவும் முடியாது. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இப்படிலாம் பேசாத மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதான் உனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்ல. நீ தானே சொன்ன எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் உடனே வெளியூருக்கு கிளம்பிடுவேன்.
என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். என் பையன் கிறிஷோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? பேசாம இந்த பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு குடுத்துரு. அப்பதான் என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். எங்க வீட்டுக்கு வந்ததுலருந்து உன்னால எவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. இப்ப வரைக்கும் உன்னால தான் நான் பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறேன். நீ என் கடைக்கு வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்க. நீ ஹாஸ்பிட்டல் போகணும்னா போக வேண்டியதானே? நானும் வரணும்னு சொல்றேன். என்னால உன் பேச்ச இனி கேட்கவே முடியாது. இப்பவே இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா? இல்லன்னா கண்டிப்பா நானே என் அம்மாவ இங்க வர வைப்பேன். அவங்க கிட்ட நீ தான் அப்புறம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ், இன்னும் என்ன புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப உன்ன புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல ரோகிணி. எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம். நீ உண்மையாவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, உண்மையாவே நீ வந்து என்ன விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தா பொய் சொல்லியிருக்க மாட்ட. ஆனா நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்க. ஏற்கனவே அ கிறிஷ பத்தின உண்மைய சொல்லாம என்ன ஏமாத்தியிருக்க. இன்னும் எப்படி உன்ன நம்ப முடியும்? கண்டிப்பா நான் என் அம்மா பேச்ச தான் கேட்பேன்." அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. "மனோஜ், நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறன்னு புரியல. உன்னுடைய வாரிசு சுமந்துட்டு இருக்கேன். அப்பவும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறியே மனோஜ்." அப்படின்னு சொல்லும்போது, "மறுபடியும் மறுபடியும் இப்படி நீ சொன்னாலும் கண்டிப்பா நான் மனசு மாறவே மாட்டேன் ரோகிணின்னு." சொன்ன உடனே ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்க முத்து அந்த பக்கமா கார்ல வராரு. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, ரோகிணி மனோஜோட கடையிலேருந்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வராங்க. "என்ன பார்லலம்மா எதுக்கு மனோஜ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க? என்னாச்சுன்னு தெரியலையே! பார்லலம்மா அழுதுகிட்டே போறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாரு. மனோஜ் கிட்ட பேசினா கண்டிப்பா மனோஜ் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். அது மட்டும் இல்லாம, என்ன நடந்துச்சுன்ற உண்மையும் சொல்ல மாட்டான். நம்ம ரோகிணி கிட்டயே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து அங்க ரோகிணி கிட்ட பேசலான்னு வராரு. இங்க மனோஜ் பேசின பேச்சால ரோகிணி ரொம்பவே மனசு வேதனையோட அழுதுகிட்டே வராங்க. முத்து வந்த உடனே, "என்ன முத்து?" அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. "நீங்க மனோஜோட கடைக்கு போயிட்டு வரீங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா. உங்க அண்ணன் மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக தான் போனேன். ஆனா மனோஜ் என்ன புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசிட்டாருன்னு" சொல்லும்போது, "ஆமா. நீங்க எதுக்கு மனோஜ பார்க்கறதுக்காக போணும்? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல. மனோஜ் என்ன ஏத்துக்காம, என்ன புரிஞ்சுக்காம இருந்தா, நான் எப்படி சந்தோஷமா என் வாழ்க்கைய பார்த்துக்க முடியும்? மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் பொய் சொன்னேன். உங்க வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்துனேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் முத்து. ஆனா இப்பவும் மனோஜ் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாரு. நீங்களும் மீனாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஆனா இப்பவும் மனோஜ் என்ன புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணமே விஜயாத்த தான். இன்னும் மனோஜ் விஜயாத்த பேச்ச கேட்டுட்டு இருந்தா, அப்புறம் என்ன பத்தியும், என் குழந்தைய பத்தியும் யோசிக்காம இருந்தா, என்னால என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு ரோகிணி வந்து பேசுறாங்க. "அப்ப நீங்க மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக போனீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. நான் உண்மைய தான் சொல்றேன். மனோஜோட வாரிசு சுமந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது, மனோஜ் என்ன நல்லா பார்த்துக்கிட்டா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஆனா, நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே." அப்படின்னு ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. "நான் மனோஜ் கிட்ட பேசி பார்க்குறேன். நீங்க கிளம்புங்க. அது மட்டும் இல்லாம, அப்பப்ப மனோஜ் கிட்ட வந்து பேசினாலும், மனோஜ் இப்படிதான் மனசு மாறவே மாட்டான். உங்களுக்காக நான் என் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன்." அப்படின்னு முதல் முறையா முத்து ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது, ரோகிணி பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உண்மையாவே முத்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரா? இதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும், ரோகிணி மனோஜ் பேசுனதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, உடனே அங்கருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து வீட்டுக்கு கிளம்பி வராரு. "அப்பா, இன்னைக்கு நான் பார்லர் அம்மாவ பார்த்தேன்ப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "ரோகிணிய பார்த்தியா? பேசுனியான்னு?" கேட்கும்போது, "ஆமாப்பா. ரோகிணி மனோஜோட கடையிலேருந்து அழுதுகிட்டே வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அவங்க உண்மைய சொன்னாங்கப்பா. மனோஜ் என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பேசுறதுக்காக வந்தேன். ஆனா மனோஜ் இன்னும் என் மேல ரொம்ப அக்கறையா தான் இருக்காரு. ஆனா விஜய் அத்தையால தான் மனோஜ் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. உண்மையாவே நான் மனோஜோட வாரிசு சுமந்துட்டு இருக்கேன். எனக்காக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டாங்கப்பா. எனக்கு மனோஜ் சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு தெரியுது. ரோகிணி இந்த விஷயத்துல பொய் சொல்லலப்பா. அவங்க உண்மைய தான் சொல்றாங்க. இத்தன நாள் ரோகிணி நம்ம வீட்ல எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினதே இல்ல. இப்ப நான் முதல் முறையா ரோகிணிக்காக சப்போர்ட் பண்றேன்ப்பா. என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. ரோகிணி ரொம்ப பாவம். அவங்க எப்படியாவது மனோஜ் வந்து தன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மனோஜுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அம்மா பேச்ச கேட்டுட்டு இருக்கான். நீங்க தான்ப்பா மனோஜ் கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசணும். ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்லும்போது, உடனே இங்க அண்ணாமலை யோசிக்கிறாரு. முத்து, நீ ஏன் இப்படி சொல்லும்போது, ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது, விஜயாவும், மனோஜும் நான் பேசினா என் பேச்ச கேட்கவா போறாங்க? என்ன செய்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு அண்ணாமலையும், முத்துவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க வந்த விஜயாவுக்கு உண்மை என்னன்னு புரியுது. முத்து
ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறானே இதெல்லாம் சரியில்லை. வேணும்னே ரோகிணியை இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வைக்கணும்னு முத்துவும் மீனாவும் யோசிச்சு இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. மனோஜோட வாழ்க்கையை பற்றி முத்துவும் மீனாவும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? இன்னைக்கு வீட்டில் எல்லாரும் வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு முத்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதால முத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. அந்த சமயம் மீனா வந்து, நீங்கள் எதுக்காக ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறது எல்லாமே சரிதான் மீனா அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவால் தாங்கிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன முத்து, மீனாவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, வர வர ரோகிணிக்காகவும் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ரோகிணி பக்கம் உண்மை இருக்கு, அதனால சப்போர்ட் பண்றேன். ஆனா மனோஜுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, இதெல்லாம் சரியான்னு கேட்குறாரு முத்து. முத்து, நான் உன்கிட்ட கேள்வி கேட்கவும் இல்லை, மீனாவை பற்றி பேசுறதும் இல்லை. நீ மீனாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற, மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, அதனால மீனா வீட்டில் இருக்க வேலையை சரியாக செய்ய மாட்டேங்கிறா. ஆனால் இப்போ ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நீ ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த வீடு என்னுடைய வீடு, என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, இது எல்லாம் உன்னுடைய வேலை தானா? நீ தான் முத்துக்கிட்ட இப்படிலாம் பேச சொன்னியா, இல்லை ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும்னு சப்போர்ட் பண்ண சொன்னியா? உனக்கு வேற வேலையே இல்லை. சீதா ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, அதனால நீ வந்து சீதாவோட வாழ்க்கையை நினச்சி மனசு வேதனைப்படுற. அதே மாதிரி என் பையன் மனோஜோட வாழ்க்கையை நினச்சி நானும் எவ்வளோ மனசு வேதனைப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் மனோஜுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடியல, மனோஜுக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு பேசிட்டு இப்போ ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா? இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசும்போது, விஜயாத்த, நீங்கள் என்ன என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நான் என்ன செஞ்சேன்? நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணது உண்மைதான். ஏன்னா ரோகிணி இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இப்போ போலீஸ்கிட்ட உதவி கேட்டா மனோஜோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் மனோஜுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, மனோஜ் உங்ககிட்ட பொய் சொன்னதே இல்லையா? வீட்டில் இருக்க எல்லாரையும் மனோஜும் ஏமாத்திருக்காரு. ஆனால் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் இப்போவும் ரோகிணியை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களே. ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையன் முத்து தான் மனோஜுக்காகவும் ரோகிணிக்காகவும் பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்து எதுவுமே பேச சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே மீனா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, விஜயாத்தைக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக இப்படி தான் பேசி பிரச்சனை செய்வாங்கன்னு. பார்த்தீங்களா? விஜயாத்தை மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, என்கிட்ட தான் பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு மீனா வந்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அந்த சமயம் அங்கே மனோஜ் வந்து, ஆமாம்மா, இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேற வேலையே இல்லை. ரோகிணி இன்னைக்கு என்கிட்ட பேசுறதுக்காக கடைக்கு வந்தாங்க. நான் அப்போவே ரோகிணிகிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், என்னால் இப்போ ரோகிணியை ஏற்றுக்கவும் முடியாது, எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், சீக்கிரமாகவே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு ரோகிணிகிட்ட தெளிவாக பேசிட்டேம்மா. அதே மாதிரி உனக்கு என்ன வேணாலும் நான் உதவி செய்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக உன்னை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாதுன்னு ரோகிணிகிட்ட தெளிவாக பேசிட்டேன். ஆனால் முத்து வேணும்னே ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக முத்து தாமா இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்கிறாங்க, இது எல்லாமே இந்த மீனாவோட வேலை தான். முத்து மீனாவை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறான். எனக்கு தெரியும், மீனா பேச்சை தான் முத்து கேட்பான். அதனால மீனா தான் இப்படிலாம் பேச சொல்லியிருக்கா. ஆனால் மீனா பொய் சொல்கிறா. என்ன மீனா, நீ தானே இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் மீனாவை பலார்னு வெளுத்து வாங்குறதுக்காக விஜயா முயற்சி செய்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து அண்ணாமலை, விஜயா அப்படின்னு கோபமாக பேசிட்டு, நீ எதுக்கு மீனா கிட்ட கேள்வி கேட்குற? நீ முதல்ல பொறுப்பான மாமியாரா இந்த வீட்டில் இருக்க மருமகளை முதல்ல நல்லபடியாக பார்த்துக்கோ. மீனாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முத்து தான் நடந்த உண்மையை என்கிட்ட சொன்னான், ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணான். ஆனால் நீ மீனா கிட்ட கேள்வி கேட்குற, இதெல்லாம் சரியில்லை. முதல்ல மீனாவை புரிஞ்சுக்கோ. மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்காங்க. இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறதே மீனா தான். எப்பையும் மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற விஜயாவுக்கு மீனா முத்துவை பற்றி என்றைக்குமே புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா இதுக்கு மேலே மீனா கிட்ட நீ கேள்வி கேட்ட நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உனக்காக நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு. பார்த்தீங்களாப்பா அம்மா என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த மனோஜை பற்றின எல்லா உண்மையும் நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்க தான் போகிறேன். மனோஜ், உன்னுடைய கடைக்கு தேவிகாவும் கனகாவும் அப்பப்போ வராங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் கனகா வந்து உன்னை தான் ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த உண்மையை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க தான் போகிறேன். அப்போ அம்மா உன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லும்போது, அம்மா இல்லைம்மா, முத்து பொய் சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் அன்னைக்கு கடைக்கு போகும்போதே மனோஜை பற்றி தான் கனகா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மனோஜ் வந்து, எங்களுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்கள்
கடைக்கு எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான். எங்களால கனகா கிட்ட பேச முடியல. ஆனா மனோஜ், கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் உன்னை பத்தி இந்த வீட்ல இருக்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்ன உடனே அண்ணாமலை, விஜயா எல்லாரும் மனோஜ பாக்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, என்ன மனோஜ், முத்து சொல்றது எல்லாமே உண்மையான்னு கேட்கும்போது, இல்லப்பா முத்து பொய் சொல்றான்ப்பா. முத்து வேணும்னே எனக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காக பொய் சொல்றான். முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே இப்படிலாம் பேசுறாங்கப்பா. முத்துவை நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பார்வதி பேசுனதெல்லாம் விஜயா நினைச்சு பாக்குறாங்க. மனோஜ நம்பவே நம்பாதன்னு பார்வதி என்கிட்ட எவ்வளவோ சொன்னா பார்வதி. ஆனா அப்ப நான் நம்பல. ஆனா முத்து சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் மனோஜ் மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கே. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க விஜயா. முத்துவுக்கு வேற வேலையே இல்ல. முத்து வேணும்னே உண்மையெல்லாம் சொல்றேன்னு இப்படி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கான். முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக தான் இவங்க இப்படிலாம் செய்றாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து மேல ரொம்பவே கோவமா இருக்காரு மனோஜ்.